பேர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மிட்நைட்டில் பிவிசி மெட்டா வெப்சைட்டில், அதாவது டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனில் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டோக்கன் ஃபார்மிங் வெப்சைட்டுடைய டேஷ்போர்டு. ஸோ இந்த டேஷ்போர்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. புதுசாக வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இருந்த டேஷ்போர்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். இந்த டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த டேஷ்போர்டு. இதில் பார்த்திங்கன்னா P2P ஸ்வாப் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் லேட்டஸ்ட்டாக வந்து நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க. மற்றபடி இந்த வேலெட்டில் பார்த்திங்கன்னா யூசர் வேலெட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இன்றைக்கி மிட்நைட்டில் அப்டேட் ஆகிருக்கக்கூடிய டேஷ்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா பிவிசி வேலெட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. கனெக்டட் வேலெட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா யூசர் வேலெட் பேலன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டட் வேலெட் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா பார்த்திங்கன்னா இதில் காட்டும். ஸோ இப்போ இந்த வேலெட்டில் 15 பிவிசி மெட்டா காட்டுது. இந்த ட்ரஸ்ட் வாலெட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 15 பிவிசி மெட்டா இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், இங்கே எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்கோ அதை அப்படியே நமக்கு கனெக்டட் வேலெட் பேலன்ஸில் காட்டும். ஸோ அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா யூசர் வேலெட் பேலன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் வேலெட்டில் இப்போ எவ்வளோ பிவிசி மெட்டா நமக்கு காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பிவிசி மெட்டா இதில் வந்து காட்டுது. இந்த யூசர் வேலெட்டுக்கு பிவிசி மெட்டா எங்கேருந்து நமக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது நேற்று வரைக்கும் இந்த யூசர் வேலெட்டுக்கு பிவிசி மெட்டா எங்கேருந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டை ரெடீம் பண்ணும்போது 85% பிவிசி மெட்டா பார்த்திங்கன்னா இந்த யூசர் வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த யூசர் வேலெட்டுக்கு எங்கேருந்துலாம் பிவிசி மெட்டா ரிசீவ் ஆகும் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய சீடு ஃபண்டிங்கிலேருந்து வரக்கூடிய சீடு ரிவார்டை நாம் ரெடீம் பண்ணும்போது அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 85% பிவிசி மெட்டா இந்த யூசர் வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா யூசர் வேலெட்டுக்கு பிவிசி மெட்டா ரிசீவ் ஆகும். ஸோ இனிமேல் இன்றைக்கி மிட்நைட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா சீடு ஃபண்டிங்கிலேருந்து வரக்கூடிய ரிவார்டை ரெடீம் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து யூசர் வேலெட்டுக்கு பிவிசி மெட்டா 85% ரிசீவ் ஆகும். டோக்கன் ஃபார்மிங்கிலேருந்து வரக்கூடிய ரிவார்டை ரெடீம் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷனில் பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த யூசர் வேலெட்டுக்கு சீடு ஃபண்டிங்கிலேருந்து வரக்கூடிய சீடு ரிவார்டை நாம் ரெடீம் பண்ணும்போது 85% வந்து பிவிசி மெட்டா இந்த யூசர் வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷனை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்ட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா மூலமாக டோக்கன் ஃபார்மிங் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஸ்டார்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங் அப்படின்னு காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு ஃபார்மிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா மூலமாக செல்ஃபாக, அதாவது நமக்கு நாமே வந்து டோக்கன் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக அடுத்தவங்களுடைய யூசர் ஐடியை நாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கும் நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை வச்சு டோக்கன் ஃபார்மிங் வந்து பண்ணி கொடுக்க முடியும். இந்த கனெக்டட் வேலெட் பேலன்ஸ் மூலமாக டோக்கன் ஃபார்மிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூசர் வேலெட் பேலன்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. P2P ஸ்வாப், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்சேஞ்ச் பிவிசி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் பிவிசி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 என்ன அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டா கேன் பி ஆடட் டு யூசர் வேலெட் ஃப்ரம் கனெக்டட் வேலெட். அதாவது கனெக்டட் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் யூசர் வேலெட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆட் பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக. இந்த ஆட் பிவிசி அப்படிங்கிறத நாம் கிளிக் பண்ணி கனெக்டட் வேலெட் ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற பிவிசி மெட்டாவை இந்த யூசர் வேலெட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிவிசி யூசர் வேலெட் கேன் பி எக்ஸ்சேஞ்சு ஆஸ் பியூஎஸ்டி ஃபார் சீட் ஃபண்டிங். இந்த எக்ஸ்சேஞ்ச் பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக இங்கே இருக்கிற பிவிசி மெட்டாவை நாம் பியூஎஸ்டியாக மாற்றி சீடு ஃபண்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பியூஎஸ்டியாக நம்மளுடைய சீடு ஃபண்டிங்கோட வெப்சைட்டுடைய யூசர் வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகும், ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகாது. அங்கேருந்து நாம் சீடு ஃபண்டிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிவிசி நமக்கு பியூஎஸ்டியாக சீடு ஃபண்டிங்கோட யூசர் வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். அந்த பியூஎஸ்டி மூலமாக நாம் வந்து சீடு ஃபண்டிங் வந்து பண்ணிக்க முடியும்.
ஸோ அடுத்து கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா பிவிசி யூசர் வாலெட் கேன் பி ஸ்வாப்ட் ஆஸ் பியூஎஸ்டி டு கனெக்டர் வாலெட் யூஸிங் P2P ஸ்வாப். ஸோ இந்த P2P ஸ்வாப் மூலமாக இந்த யூசர் வாலெட் பேலன்ஸில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் பியூஎஸ்டியாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ஸ்வாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நாம் ஆல்ரெடி பார்த்தோம். அந்த பை ஆர்டர் செல் ஆர்டர்ஸ் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டாவை இந்த P2P ஸ்வாப் மூலமாக பியூஎஸ்டியாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அது சம்மந்தமான வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிட் நைட்டில் இந்த வெப்சைட்டில் வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் ஃபார்மிங் மூலமாக நமக்கு ரிவார்டு வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கிற ரிவார்டை இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ரெடீம் பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அந்த ஃபார்மிங் ரிவார்டை வந்து நம்மளால் வந்து ஃபார்மிங் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவார்டு வேல்யூ இது ஃபுல்லாகவே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிவிசி யூசர் வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா P2P ஸ்வாப் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இப்போ நியூவாக அப்டேட் பண்ண டேஷ்போர்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டேஷ்போர்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் இருந்த டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் டோட்டல் ஃபார்மிங் ரிவார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு வரக்கூடிய ஃபார்மிங் ரிவார்டை இந்த ரெடீம் ஆப்ஷன் மூலமாக நாம் ரெடீம் பண்ணுவோம். அப்படி ரெடீம் பண்ணும்போது 85% பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டாவாக இந்த பிவிசி மெட்டா வேல்யூ அப்படின்ற இடத்துல வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். ஒரு 15% பார்த்தீங்கன்னா சீடு வேல்யூவாக இந்த இடத்துல வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமாக ஒரு பிவிசி மெட்டாவை நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த, அதாவது நேற்று வரைக்கும் இருந்த டேஷ்போர்டு. ஸோ இப்போ இந்த ரெடீம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா P2P ஸ்வாப் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டா வேல்யூன்னு அப்படின்னு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி யூசர் வாலெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நியூ டேஷ்போர்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது டோட்டலாகவே நமக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பிவிசி யூசர் வாலெட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனில் P2P ஸ்வாப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து நாம் பிவிசி மெட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இங்கே இருக்கிற பிவிசி மெட்டாவை அடுத்தவங்களுக்கு ஃபார்மிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். அது மூலமாக ஒரு பிவிசி மெட்டாவை நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே பண்ண முடியாது. இங்கே இருக்கிற பிவிசி மெட்டாவை நாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சீடு ஃபண்டிங்கோட யூசர் வாலெட்டுக்கு பியூஎஸ்டியாக மாற்றி அங்கேருந்து சீடு ஃபண்டிங் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த P2P ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாக பிவிசி மெட்டாவை நாம் பியூஎஸ்டியாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு செல் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த P2P அப்படிங்கிறத நாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா P2P ஸ்வாப் ஆப்ஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை பற்றின தெளிவான தகவல் வந்து நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனலில் 3 பார்ட்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இதோட முழுமையான தகவல் வந்து தெளிவான விளக்கத்தோடு அந்த வீடியோவில் வந்து இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நாம் அந்த யூசர் வாலெட்டில் பிவிசி யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை இந்த P2P ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாக இந்த இடத்துல பை ஆர்டர்ஸ் வந்து வந்துடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டாவை இதில் வந்து செல் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ரெக்வஸ்ட் கொடுத்து நாம் செல் பண்ணலாம். நியூ ஆர்டர் ரெக்வஸ்ட்டில் போயிட்டு செல் பிவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரொசீட் டு செல் பிவிசின்னு இருக்கும். ஸோ இதை ஒரு பிவிசியாக நாம் யூசர் வாலெட்டில் இருக்கிற பிவிசி மெட்டாவை இந்த செல் பிவிசி ஆப்ஷன் மூலமாக நாம் செல் பண்ணி நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு பியூஎஸ்டியாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த 2 டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ண முடியும். அதாவது அந்த யூசர் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சீடு ஃபண்டிங் வாலெட்டுக்கு பியூஎஸ்டியாக கொண்டு வந்து அங்கேருந்து ஃபார்மிங் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா P2P ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாக ஒரு பிவிசி மெட்டாவை நாம் செல் பண்ண முடியும். இந்த 2 ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் வேல்யூ ஃபார் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி ரிவார்டு வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து டெய்லி ஃபார்மிங் ரிவார்டு வந்து நமக்கு ரிசீவ் ஆக போகுது.
ஸோ இப்போ இந்த வேலெட்டில் வந்து இன்னும் ரிசீவ் ஆகலை, இனிமேல் தான் ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் வந்து டோக்கன் ஃபார்மிங்கில் ரிவார்டு வந்துருந்துச்சோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து நமக்கு இந்த யூசர் வாலெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி நாம் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங், ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட், அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். இந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ரெடீம் சீடு வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டாக எவ்வளோ இருந்துச்சோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வந்து இந்த யூசர் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 57 பியூஎஸ்டிக்கான பிவிசி மெட்டா பார்த்திங்கன்னா இந்த யூசர் வேலெட்டுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பேலன்ஸ் வந்து 0 ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் நமக்கு டோக்கன் ஃபார்மிங்க்கான டெய்லி ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகும். இந்த இடத்துல ரிசீவ் ஆகிற அந்த டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டை நாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங், அதாவது டோக்கன் ஃபார்மிங் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து அதர்ஸ்க்கு பண்ண முடியாது. செல்ஃபாக வந்து நமக்கு நாமே ரீஃபார்மிங் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட். ஸோ ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 டிரான்சாக்ஷனுக்காக இந்த டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டை வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இந்த ஸ்டார்ட் ஃபார்மிங் அப்படின்றத கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங் அப்படின்னு காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு ஃபார்மிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரிவார்டு வேல்யூவாக இப்போ வந்து நமக்கு இன்னும் டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகலை. அப்படி ரிசீவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம காட்டும். இதில் இருக்கக்கூடியதை நாம் டோக்கன் ஃபார்மிங் வந்து நமக்கு நாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அதர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்லாம் காட்டாது. என்டர் ஃபார்மிங் வேல்யூ அப்படின்ற மொத்தமாக தான் காட்டும். இதில் எவ்வளோ பியூஎஸ்டி காட்டுதோ அதை அப்படியே இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீஃபார்மிங் வந்து ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவ்வளோதான். அங்கே வரக்கூடிய டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டை நாம் ரீஃபார்மிங் பண்ணிக்கலாம். அதர்ஸ்க்கு வந்து ஃபார்மிங் பண்ண முடியாது, ரீஃபார்மிங் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட்டு. ஸோ இதில் வரக்கூடிய ஃபார்மிங் ரிவார்டை நாம் கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்மிங் ரிவார்ட்லேருந்து 15% வந்து சீடு வேல்யூக்கு டெபிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார்மிங் ரிவார்டு ரிசீவ் ஆகும்போதே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15% சீடு வேல்யூவில் ரிசீவ் ஆகிரும் டைரெக்டாக. பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவார்டு வேல்யூவில் நமக்கு ரிசீவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவார்டு வேல்யூ கேன் பி யூஸ்டு ஃபார் டோக்கன் ஃபார்மிங். இங்கே வரக்கூடிய ரிவார்டு வேல்யூவை நாம் வந்து டோக்கன் ஃபார்மிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நாம் ஒரு பிவிசி மெட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதே சேம் ஆப்ஷன் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். அது இன்னும் வந்து டைம் வந்து எனக்கு முடியலை. இன்னும் 50 ஹவருக்கு அப்புறமா திரும்ப வந்து ஒரு பிவிசி மெட்டாவை இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமாக நம்மளால் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய இந்த ஃபார்மிங் ரிவார்டை நாம் ஒரே ஒரு பிவிசி மெட்டா மட்டும்தான் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதர்ஸ்க்கு வந்து நம்மளால் ஃபார்மிங் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி நாம் இன்கமாக வெளியில் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இது ஃப்யூச்சரில் இல்லை கூடிய சீக்கிரத்தில் பிவிசி மெட்டாவை ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டியை வந்து அதிகமாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ரிவார்டு வேல்யூ டைரெக்டாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பணமாக மாற்றிக்கலாம். இல்லை டோக்கன் ஃபார்மிங், சீட் ஃபண்டிங் என்ன வேணாலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வேலெட்டில் பார்த்தீங்கன்னா ரிவார்டு வேல்யூ இன்னும் ரிசீவ் ஆகலை. டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டு இன்றைக்கான டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகலை. ஸோ இன்னொரு வேலெட்டில் ரிசீவ் ஆகிருக்கிற வேலெட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அப்படிங்கிறது. ஸோ இந்த வேலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டு வேல்யூவில் 0.6527 பியூஎஸ்டி வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதில் நமக்கு ரிசீவ் ஆகும்போதே நமக்கு வரக்கூடிய ரிவார்ட்லேருந்து 85% ரிவார்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவார்டு வேல்யூ அப்படின்ற இடத்துல பியூஎஸ்டியாக நமக்கு ரிசீவ் ஆகும். ஒரு 15% பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சீடு வேல்யூவில் வந்து ஆட் ஆகிரும். ஸோ அதை எப்படி நாம் செக் பண்ணுறது அப்படின்னா
இந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிவார்டு டெய்லி ரிவார்டு 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 0.7679 பியூஎஸ்டி வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இதில் இருந்து சீடு வேல்யூ 15% டெபிட் ஆகிருக்கு 0.1152. அதாவது ஃபார்மிங் ரிவார்டாக நமக்கு 0.7679 வந்து கிரெடிட் ஆகிருக்கு. அதிலேருந்து சீடு வேல்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15% வந்து டெபிட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் நமக்கு வந்து ஃபார்மிங் ரிவார்டாக இனிமேல் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ நம்ம கால்குலேட்டரில் மைனஸ் பண்ணி பார்த்தா கூட கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வரக்கூடிய ரிவார்டு வந்து 0.7679 அந்த வேலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகணும். ஸோ அதிலேருந்து ஒரு 15% சீடு வேல்யூக்கு வந்து டெபிட் ஆகிருக்கு. ஸோ அது எவ்வளோனா 0.1152. ஸோ மைனஸ் பண்ணது போக பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 0.6527 பியூஎஸ்டி வந்து நமக்கு வந்து ரிவார்டு வேல்யூவாக இங்கே வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. 0.6527 வந்து ரிவார்டு வேல்யூவாக நமக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அந்த 15% சீடு வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து கிரெடிட் ஆகிருக்கும். வியூ ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ரிவார்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி 0.1152 வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக ரிசீவ் ஆகும். அது ரெடீம் பண்ணும்போது 85% வந்து பிவிசி மெட்டா வேல்யூவாக கிடைக்கும். ஒரு 15% சீடு வேல்யூக்கு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஃபார்மிங் ரிவார்டு ரிசீவ் ஆகும் போதே 15% வந்து சீடு வேல்யூவில் ரிசீவ் ஆகுது. 85% பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவார்டு வேல்யூ அப்படின்ற இடத்துல ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் நாம் ஒரு பிவிசி மெட்டாவை ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு இந்த ஆப்ஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ 1 பிவிசி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பிவிசிக்கான பியூஎஸ்டி வந்து நமக்கு இந்த ரிவார்டு வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு பிவிசி மெட்டா டோக்கனாக ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கீழே கொடுத்துருப்பாங்க, ரிவார்டு வேல்யூ கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட் இன் தி ஃபார்ம் ஆஃப் பிவிசி மெட்டா டோக்கன். ஸோ இங்கே வந்து நமக்கு பியூஎஸ்டியாக ரிசீவ் ஆகுது டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டு. இதை நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது நமக்கு பிவிசி மெட்டாவாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி டோக்கன் ஃபார்மிங்கில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனில் பிவிசி மெட்டா வெப்சைட்டில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்காக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.